Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற ஹானரோடைய புதிய பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன் வந்து பார்க்க போறாங்க. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. மாடல் வந்து பார்த்தா அப்படினா Honor 300ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோனுடைய பட்ஜெட் பார்த்தா அப்படினா 27000 ல இருந்து 35000 வரைக்கும் சைனால 4 வேரியன்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன், வெறும் 175 கிராம் தான். அது இல்லாமல் வந்து இது 4 கலரில் வருது. பர்பிள், ஒயிட்டு, பிளாக்கு, லைட்டு ப்ளூங்கிற 4 கலரில் வருது. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன் சொன்னேன். ஏன்னா எல்லாரோருமே ஃபீச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க என்னென்ன ஃபீச்சருங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. 8GB ரேம், 12GB ரேம், 16GB ரேம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு ரேமோட லெவல் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GB வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா 12, அதுக்கப்புறம் வந்து 16, அதுக்கப்புறம் ரேம் பூஸ்ட் வந்து 16GB வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது அண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. செகண்ட் வந்து ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா 256GB. ஸோ இதில் நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதோட இன்னும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா செகண்ட் வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா 512GB வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ் ஸ்டோரேஜ், மெகா மாஸ் ஸ்டோரேஜ் மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணது. ஏன்னா இவங்க இன்டர்னலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசான ஸ்டோரேஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது அண்டு எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS வந்து ரொம்ப ரீசெண்டாக லான்ச் ஆன Android 15 பேஸ் பண்ணியிருக்கிற மேஜிக் OS வந்து 9.0 வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்டேட் வந்து மினிமம் 2 அல்லது 3 வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்டேட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ தேர்டுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 5300 மில்லியம்ஸ் வந்து அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. அண்ட் ஹானர் டிவைஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி வந்து சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா 100 வாட்ஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 53% வந்து சார்ஜ் ஆகுங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் சார்ஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 மினிட்ஸ் அல்லது 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணாலே ஃபுல் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப்செட்டு. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னா 7th ஜென்ரேஷன் 3. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டுக்கு ஒரு முந்தின வெர்ஷன் தான். ஆனால் இதுவும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சிப்செட் தான். 2.63 GHz வந்து ஸ்பீடு வந்து இருக்குது. 4nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சு, ஆனால் வந்து ரெகுலர் டாஸ்க்கு, ஹெவியான டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Adreno 720ங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் கேஷுவல் கேம்ஸு, ஹெவியான கேம்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். கேமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா Turbo X கேம் இன்ஜின் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸ்மே எக்ஸலண்ட்டாக இருக்குது. 6.7 வந்து ஸ்க்ரீன் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் AMOLED LED ஸ்க்ரீன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 4000 பீக் நிட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 435 PPI வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா வந்து டூயல் செட்டப்பில் வந்து இருக்குது. 50 MB வந்து மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 12 MB வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 50 MB மெயின் கேமராவில் Sony IMX906ங்கிற மிட்ரேஞ்ச் கேமரா சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோனி சென்சார் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டியான இமேஜஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். அது இல்லாமல் லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ சோனி சென்சார் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். அது இல்லாமல் OASக்கான சப்போர்ட் இருக்குது, EASக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் வந்து இருக்குது.
அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் ஜூம் வந்து மேக்ஸிமம் 20x வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் HD ரெக்கார்டும் இருக்குது. மேக்ஸிமம் 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் ஆக்சுவலாக சைனாவில் 4 வேரியண்ட்டில் வருது. இதில் பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 8GB 256GB இன்டர்னல். இது நம்ம ப்ரைஸில் 27,000 இருக்குது. அடுத்த வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா 12GB RAM 256GB இன்டர்னல். இது வந்து 29,000 இருக்குது. அதுக்கப்புறம் 12GB RAM 512GB இன்டர்னல் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 32,500 இருக்குது. அண்டு லாஸ்ட் அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக எனக்கு வந்து நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் 16GB RAM 512GB இன்டர்னல் இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 35,000 வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு ஏற்ற ஒரு ப்ரைஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் டீட்டெயில். அடுத்தது வந்து வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. என்னதான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்தாலும் சில கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டில் வந்து கோட்டை விட்டுருவாங்க. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. வெறும் 175 கிராம் தான். ஸோ உங்களுக்கு கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோன்னா இதுவும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 6.97 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் வந்து 2.0 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல. 3.2 கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தமே 2 ஸ்லாட் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து சிம் கார்டு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ டெடிகேட்டடான மெமரி ஸ்லாட் வந்து கொடுக்கல. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. பிகாஸ் இவங்க கொடுக்கும்போதே மாசான ஸ்டோரேஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனில் இருக்கிற டாப் ஃபீச்சர்ஸ். இந்த டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோனுங்கிறத நான் சொன்னேன். ஸோ இதனோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 200% வந்து அல்ட்ரா வேல்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஹானரோட டிவைஸில் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஹானர் ஹிசன் 7.3 சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ரீசெண்டாக இருக்குது. ஸோ வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. 2D ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா IP65 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IR பிளாஸ்டர் சப்போர்ட் வந்து யூனிவர்சல் IR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. NFC-லே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரீடு ரைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, SCA ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் AI ஆப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. PC டேட்டா சின்க்ரோனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் ஹானருடைய உங்கள் ஃபோனில் இருந்து பிசிக்கு வந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனில் வந்து என்ன ட்ராபேக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ட்ராபேக்காக நான் சொன்னோம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணது. ஏன்னா இவங்க இன்டர்னலே பார்த்தோம் அப்படின்னா 256GB அதுக்கப்புறம் 512GB ரெண்டுமே வந்து மாசாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா FM ரேடியோ வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. சில ஃபோனில் வருது, சில ஃபோனில் வரது இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஹானர் 200 5G வந்து எப்படி ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருந்ததோ அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா ஹானர் 300 5G ஃபோனும் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோனாக வரப்போகுது. இது ஆல்ரெடி வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.